Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 algebra example 3.12. Find the LCM of the following சொல்லி ஒரு 4 சம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம LCM கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் 8x4 y square and 48x square and y 4ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு நம்பர்ஸ்க்கு நீங்கள் LCM எடுக்கணும். ஸோ LCM எடுக்கிறது நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி நீங்கள் LCM எடுக்கணும். ஸோ இதை 848 இப்படி எடுத்திங்கன்னா 2 இங்கே 4 ஆயிரும், இங்கே வந்து 24 ஆயிரும். தென் இதை மாதிரி 2 போட்டிங்கன்னா இங்கே 2 12 ஆயிரும், இங்கே 2 போட்டிங்கன்னா 1 6 ஆயிரும், இங்கே 2 மறுபடியும் 3 இங்கே 3 1 1. ஸோ என்னென்னா இதோட LCM என்னென்னு கேட்டிங்கன்னா 2 2 ஸோ இதோட LCM என்னென்னு கேட்டிங்கன்னா 2 power 4 into 3 power 1 that is equal to என்னென்னா 2 power 4 16 into 3 that is 48. அப்போ இதில் LCM என்னது 48 தான் LCM. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ இதில் ஈக்குவேஷன்ஸில் எப்படி கண்டுபிடிக்கா LCM ஆஃப் இது எப்படி கண்டுபிடிக்கணும்? LCM ஆஃப் 8 and 48 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தட் இஸ் என்னது 48. ஸோ பாலினாமில்ஸில் எப்படி நீங்கள் LCM எடுக்கணும்னு சொன்னாச்சுன்னா x power 4 y square ஒன்று இருக்குது, ஒன்று x square y 4 ஒன்று இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே எழுதணும். அதாவது எல்லா வேரியபிள்ஸையும் எழுதணும், அதில் ஹையஸ்ட் வேரியபிள்ஸும் எழுதணும். ஸோ ஹையஸ்ட் பவர் இருக்கோ அதை தான் நீங்கள் எழுதணும். ஸோ அது நல்லா இதுதான் LCM ட்ரிக்கு. எல்லாத்தையும் எழுதணும், பட் அதனுடைய ஹையஸ்ட் பவரை பார்த்து எழுதணும். ஸோ இதுக்கு எழுதும்போது x power 4 y power 4 எழுதலாம். இதுதான் என்னுடைய LCM. அப்போ LCM ஆஃப் அவங்க கொடுத்த இந்த LCM வந்து 8x power 4 8x power 4 y square 48 x power 2 y power 4 வந்து இதுதான் 48 x power 4 y power 4 என்பதுதான் இதோடைய LCM. இப்போ செகண்ட் சம் என்னென்னா 5x minus 10 5x square minus 20 உள்ளது கொடுத்துருக்காங்க. 5x minus 10 5x square minus 20. ஸோ இதில் நீங்கள் 5 காமன் எடுத்துட்டீங்க x minus 2 ஆயிரும். இதில் நீங்கள் 5 காமன் எடுத்துட்டீங்க x square minus 4ன்னு சொல்லிட்டு வரும். அதாவது x square minus 2 square அந்த மாதிரி வரும். ஸோ இது ஒரு ஃபார்முலா x plus 2 into x minus 2. ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டு தான் செய்யணும். ஸோ நம்ம இதை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி சிம்பிளிஃபை ஆகி ஒரு டேர்ம் தான் இருக்குது, பட் இங்கே சிம்பிளிஃபை ஆகிஇல்லை. இந்த மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்ணி தான் இதை நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஸோ LCM ஆஃப் 5x minus 10 and 5x square minus 20 இது என்னன்னு கேட்டிங்கன்னா இஸ் இங்கே பாருங்கள் x minus 2 x minus 2. ஸோ எத்தனை தடவை இருக்குது? 2 தடவை இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குன்னா 5 அவருக்காக தான் இருக்குது. ஸோ 5க்கு 5 LCM 5 தான். ஸோ ரெண்டுத்துக்கு காமனாக LCM தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டேர்மே ஒர்க்காக தான் எழுதணும். ஸோ இங்கே 2 தடவை இருக்குதுங்காக மல்டிப்ளை பண்ணி போடக்கூடாது. LCMல x minus 2னா அப்படியே தான் ஒர்க்காக தான் போடணும். அதுக்கு இப்போ சப்போஸ் இங்கே 2 நீங்கள் வந்துட்டுனா அதை நீங்கள் 2ன்னு போடலாம். பட் இங்கே ரெண்டுமே ஒன்று தான் இருக்குது. ஸோ ஒன்றில் ஒர்க்காக தான் எழுதணும். ஸோ x minus 2 ஒர்க்காக எழுதிக்கலாம், and x plus 2 எழுதிக்கலாம். ஸோ இதுதான் உங்கள் LCM. ஸோ 5 into 5 அப்படி எழுதிக்கிட்டு x minus 2 வந்து 2 தடவை இருந்து ஒரு தடவை தான் எழுதணும். ஒரு வேளை அதில் ஏதாவது ஹையஸ்ட் பவர் இருந்துச்சு அது ஹையஸ்ட் பவர் உள்ளதை எழுதணும். ஸோ x plus 2 ஒரு தடவை இருந்துச்சு, ஸோ அதை அப்படி எழுதணும். ஸோ உங்களோட LCM ரூல்ஸ் என்னென்னா ரிப்பீட்டிங்ஸ் இருக்கக்கூடாது, ஹையஸ்ட் பவராக இருக்கணும், எல்லா வேல்யூஸும் எழுதணும். ஸோ இது 3 தான் LCM ட்ரிக்ஸ் வேல்யூஸ், அதாவது ரூல்ஸ். இப்போ அடுத்தது மூணாவது பாருங்கள், x power 4 minus 1 x square minus 2x plus 1 x power 4 minus 1 x square minus 2x plus 1. இப்போ பாருங்கள், இதுக்கு நான் வந்து x square minus 2x plus பண்ண ஒன்றுமே பண்ண முடியாது. பட் x power 4 minus 1 நீங்கள் x power minus 1 power 4 மாற்றிக்கலாம். ஸோ அதை நீங்கள் எப்படி போடலான்னா x square the whole square minus 1 square the whole square. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாமா? அதாவது இந்த x square மட்டும் நீங்கள் ஒரு a, இந்த 1 ஸ்கொயர் மட்டும் ஒரு பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா a minus b the whole square ஃபார்மேட்டில் நீங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். a minus b the whole square இது வந்து a square minus b square minus b square ஃபார்முலா. ஸோ a square a minus b in a plus b. ஸோ இது வந்து x square the whole square minus 1 square the whole square. ஸோ இதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ண ஃபார்முலா வந்து இதுதான். இதை வச்சு நீங்கள் எழுதும்போது அங்கே வந்து a என்பது x ஸ்கொயர் தனியாக, ஸோ x ஸ்கொயர் மைனஸ் 1 வரும், x ஸ்கொயர் ப்ளஸ் 1 வரும். ஸோ இது இன்னுமே சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை ஒன்றும் பண்ண முடியாது, பட் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ x ஸ்கொயர்
ப்ளஸ் ஒன்னா நீங்கள் ஹெச் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஹெச் மைனஸ் ஒன். ஸோ இதே ஃபார்முலா வச்சு அதை நீங்கள் போடலாம். அப்படி போட்டிங்கன்னா அந்த 3 டேர்ம்ஸ் உங்களுக்கு வரும். பவர் உங்களுக்கு 1 தான் வந்திருக்கு. இதை வச்சு நீங்கள் பார்க்கும்போது எல்சிஎம் ஆஃப், ஸோ இது ஓகே, பட் இதுக்கு வந்து இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இந்த ஈக்குவேஷன் நீங்கள் சேல் பண்ணிக்குள்ளே வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு என்னென்னா நம்ம இந்த ஈக்குவேஷன் தான். இது நீங்கள் ஹெச் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் சொல்ல மாற்றிக்கலாம். ஸோ இதை நம்ம இது ஃபர்தராக இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதை நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணாலும் இதாவது சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இதுதான். ஸோ ஹெச் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இங்கே ரெண்டு இருக்குது. ஒன்று ஹெச் மைனஸ் ஒன், ஒன்று ஹெச் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். ஸோ அதை நீங்கள் எல்சிஎம்னு எழுதிட்டு LCM ஆஃப் எது கொஸ்டின் அதுதான் h power 4 minus 1 h square minus 2h plus 1 is h minus 1 the whole square. அதாவது h minus 1 இங்கே ஒரு h minus 1 the whole square. ஸோ இதுதான் நீங்கள் எழுதணும். தென் h மிச்சம் எல்லாத்தையும் ஒழுங்காக எழுதிடணும். h plus 1 and h square plus 1. இதுதான் உங்கள் LCM. இப்போ நாலாவதா h cube minus 27. இப்போ பாருங்கள், நம்ம இது எக்ஸ் கியூப் மைனஸ் 27 கியூபை நம்ம வந்து 9 கியூப்னு பிரிச்சுக்கலாம். தென் இது வந்து எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இது வந்து எக்ஸ் கியூர் மைனஸ் 3 ஸ்கொயர். இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம்? இப்போ ஏ கியூப் மைனஸ் 3b கியூபு, இதுக்கான ஃபார்முலா நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. ஏ மைனஸ் பி டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ அந்த ஃபார்முலா படி நீங்கள் இது எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். அப்படி பண்ணிங்கன்னா x cube minus 9 cube என்பது x minus 9 into h square plus ab. so 9x plus b square என்பது 81. 9 cube 3 cube, sorry guys, 3 cube 9 cube போட்டிருக்கேன், கேர்லெஸ் மிஸ்டேக்கு. த்ரீ கியூபு அப்படின்னாச்சும் இது 3x மாறும், 3x. ஸோ ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் போட்டனால எவ்வளோ மிஸ்டேக்ஸ்னு பாருங்கள். 3x ப்ளஸ் ஸோ நீங்கள் இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. இது வந்து 9. இப்போ அடுத்தது இன்னொரு டேர்ம் இருக்குது h மைனஸ் இது ஹோல் ஸ்கொயர். ஸோ அது அப்படியே இருக்கட்டும், ஒன்று எக்ஸ்பேண்ட் பண்ண தேவையில்லை. h ஸ்கொயர் மைனஸ் 9 என்ற டேர்ம் இருக்குது. அதை நீங்கள் 3 ஸ்கொயரை மாற்றிக்கிட்டு a மைனஸ் பி a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா மாற்றிக்கலாம். ஸோ h மைனஸ் 3 h ப்ளஸ் 3. இப்போ நம்ம இதுக்கெல்லாம் LCM இருக்க போகிறோம். ஸோ LCM ஆஃப் கிவன் டேர்ம்ஸ், அந்த டேர்ம்ஸோட LCM என்னென்னு பாருங்கள். h மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயருக்கு தான் பெருசாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் அடுத்தது h ப்ளஸ் 3 இருக்குது. ஸோ அடுத்து h ப்ளஸ் 3 ஒன்று இருக்குது. தென் லாஸ்ட்டாக இந்த டேர்ம். ஸோ இதுக்கு நம்ம இங்கே எல்லாம் இருக்குது, அதனால் இந்த 3 டேர்ம்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம இதை ஹையஸ்ட்டாக எடுத்துகிட்டு எழுதிட்டோம். தென் இதுவும் மிச்சம் தான், அதில் எடுத்து எழுதிக்கோங்க. h ஸ்கொயர் ப்ளஸ் 3h ப்ளஸ் 9. ஸோ அவ்வளோதான், நம்ம LCM இந்த 4 சம்முக்கே கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் அந்த சம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லி கேளுங்க. தேங்க்யூ.